செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களை உரையாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழ் மாநில சிறப்பு பேரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கர்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு அன்பு சகோதரர் தோழர் ஸ்ரீ சுரேஷ் தேவர் அவர்களே, இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் அறிவுரை கூறி இந்த இயக்கத்தை எவ்வாறு நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக வரையந்திருக்கின்ற அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் தேவராஜன் அவர்களே, அவரோடு இங்கே பார்வையாளராக வரையந்திருக்கின்ற தேசிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கோவிந்தராஜ் அவர்களே, மாநில செயலாளர்கள் திரு ஜெயராமன் அவர்களே, திரு நல்லமுத்து அவர்களே, நெல்லை பாலன் அவர்களே, திரு மோகன் அவர்களே, காளிமுத்து அவர்களே, அன்பு சகோதரர் தேனி சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடுகள் செய்து நல்ல முறையிலே நடத்த மாநில கமிட்டிக்கு உதவிகள் புரிந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி மகேஷ் அவர்களே, வரையிருக்கின்ற பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1967ஆம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அடித்தளமாக இருந்தது 7 கட்சி கூட்டணி. அந்த 7 கட்சி கூட்டணியுடைய தலைமை நம்மளுடைய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய முக்கிய தேவர் அவர்கள். அது இன்றைக்கு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் மறைக்கின்றன. நாம் தமிழர் சீபா ஆதித்தனாரை சொல்லுகிறார்கள், மாப்போசியை கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை மறைக்கிறார்கள், திட்டமிட்டு சதி செய்கின்றார்கள். அன்றைக்கு ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தயவால் தென் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி துடைத்து எரியப்பட்டது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு இயக்கமாக இருந்த இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஒரு சிலர் அல்ல, ஒரு நபர் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக இன்றைக்கு அதிகாரம் இழந்து, அடையாளத்தை இழந்து, செயலிழந்து நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கின்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். அப்படிப்பட்ட நபர் மீது தேவையான தக்க நடவடிக்கையை எடுத்து இந்த தமிழகத்திலே மீண்டும் புலிக்கொடி பால்பட்டு பறக்க வேண்டும் என்பதற்கும், இந்த புலிக்கொடியினுடைய ஃபார்வர்டு பிளாக் கட்சி தங்களுடைய கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் தங்கள் வெற்றி பாதிக்கும் என்ற நெருக்கடியை மற்ற அரசியல் கட்சியில் புரிகின்ற வண்ணம் தமிழகத்திலே இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சி மீண்டும் துளிர்பட்டு எழுத அன்பு தோழர் திரு கர்ணன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் தேவையான அதிகாரங்களை அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்து நல்ல செய்தியினை எங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று இங்கே வருகின்ற நேதாஜியின் தொண்டர்களாலும் தேவரின் பக்தர்களின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மகாத்மா காந்தியடிகளை தமிழ் கவிஞன் பாரதி சொன்னான், வாழ்க நீ எம்மான் தாழ்வுற்று வறுமை நெஞ்சி பால்பட்டு நின்றது ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் மகாத்மா காந்தி அவர்களே, நீ எம்மான் வாழ்க என்று பாரதி பாடினான். அதே போல இன்று அதிகாரம் இழந்து, அடையாளம் இழந்து, செயலிழந்து கிடக்கின்ற இந்த தமிழக ஃபார்வர்டு பிளாக் கட்சியை புத்துணர்ச்சி ஓட்டு சிறப்போடு செயல்பட அனைத்து அதிகாரிகளும் வழங்க வேண்டும் என்று தேசிய பொதுச் செயலாளர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு தேவராஜன் அவர்களை வேண்டி விரும்பி வாழ்க நீயம்மான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.